ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 5ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே குய் மவுண்டனை காட்டுறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதை அடுத்து அங்கே வந்து மொத்தக்கலானும் கிளம்ப ரெடி ஆகிட்ட மாதிரி தெரியுது. நம்ம சூஹெட் ஹூஹெட்லாம் நம்ம குய்ஹெட்டுக்கு குட் பை சொல்லிட்டு இருக்கு. அவரும் இந்த வாட்டி தேவையில்லாத நிறைய குழப்பம் வந்துருச்சு, அதனால தான் உங்களை சரியாக கவனிக்க கூட முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹூசு, நான் போய் யாங்குவை பார்த்துட்டு வந்துட்டோமா, அவங்களும் சீக்கிரம் போயிட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாங்க. ஹூசு இந்த பக்கம் கிளம்ப, கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கமா கிளம்ப. நம்ம ஹீரோயின் அவங்க இடத்துல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் நம்மள நல்லா வச்சு செஞ்சுட்டான். கசின் பின் என்ன, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? நம்ம ஹீரோயின் என்னது நான் இதுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லி அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்க. நம்ம ஹூசு வாங்க வந்துடுறாரு. ஆளும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவர் பின்னாடி ஒளிஞ்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோவும் அவர் வந்திருக்கத நோட் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின், உங்க கிளான் மெம்பர்ஸ்லாம் கிளம்ப போறத கேள்விப்பட்டனே, நீங்களும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா? ஆள் ஆமான்னு சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹூசு, உங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கு, வந்த கொஞ்ச நாளே எதுக்காக நீங்க கிளம்புறீங்க? அப்புறம் எனக்கு போர் அடிக்கும்னு அவங்க சொல்ல, ஆள் கண்டிப்பாவே நான் சீக்கிரம் திரும்ப வருவான், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு சொல்றாரு. அவங்களும் சிரிப்பா போட்டுறாங்க. ஆமா யங்போ, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நம்ம ஹீரோயின் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கன்னு சொல்ல, அவரு வேற ஏதாவது சொல்லுமான்னு கேட்கிறாரு. அவங்களும் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா மவுண்டன் பிரச்சனையை கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும் நான் நம்புறேன், நீங்க வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அதெல்லாம் சரி, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அப்ப இதுவும் இல்லையா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்க அப்படியே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க. அவரும் சரி சரி பரவாயில்லன்னு சொல்லிடுறாரு. ஆள் அப்படியே அவங்க பக்கத்துல வந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோக்கு சம காண்டாகுது. டீ ஊத்துறத கூட கவனிக்காம அவர் அப்படியே அவங்களே முறைச்சிட்டு இருக்கு. யாங்கோ, நான் இல்லாத நேரத்துல தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணி உன்னை நீயே காயப்படுத்திக்காத, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல அவங்களும் சிரிச்சுட்டே சரின்னு சொல்றாங்க. அவரும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாரு. இருந்தாலும் அவங்கள விட்டு பிரியறதுக்கு ஆளுக்கு மனசே இல்ல. நம்ம ஹீரோயின் டாட்டாலாம் காமிச்சு அவர் அனுப்பி வச்சுட்டு அவங்க அப்படியே அவங்க கிட்ட இருந்த அந்த ஜெட் பீஸை வெளியே எடுக்கிறாங்க. அப்ப மட்டும் என்னையும் மவுண்டைன்ல இருந்து வெளியே போக அலோ பண்ணார்னா கண்டிப்பா இது என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்பதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் ஐடியா வருது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வேலையை காமிச்சிட வேண்டியதான்னு அவங்க சொல்ல, நம்ம சுக்குயோட சிஸ்டர் டோரை ஓபன் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்க. பின்னாடியே சூக்கையும் வர, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க இருக்கும் போது அப்பா கூட போய் நான் மட்டும் என்ன பண்றது? அதான் உன் கூட சேர்ந்து நானும் ஒரு சுத்தி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்பனா அப்பா உனக்கு சீக்ரெட் மிஷன் கொடுத்திருக்காரா, அது என்னன்னு சொல்லுன்னு அவங்க சொல்ல, அவங்க அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அம்மா நீ வந்ததை அவங்க நோட் பண்ணாங்களா? அதெல்லாம் யாருமே என்ன பார்க்கல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே அவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள கவனிக்கிறதே அவங்களுக்கு பெரிய விஷயம். அவங்க அப்படியே ஜாலியா பெட்ல படுத்துட்டு உருள ஆரம்பிக்க. மாஸ்டர் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் பதுங்கி அவரை பார்க்க வராங்க. அவங்க அப்படியே வைத்து வலிக்கிற மாதிரி அவர் முன்னாடி ஒரு ஆக்டிங்க போட நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? மாஸ்டர் என்னால சுத்தமா முடியல, என்னாச்சுன்னு அவரு கேட்க, உடம்பு ஃபுல்லா ரொம்பவே பெயினா இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கிறாரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவர் கையை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க விடுற மாதிரி இல்ல. மாஸ்டர் தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னால முடியலன்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்க. அவருக்கும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை ரொம்ப நாளா இங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஃபீல் பண்றியா? சரியா சொன்னீங்க, எனக்கு பைத்தியமா பிடிச்சிரும் போல. என் அப்பாக்கு என் மேல பாசமே இல்ல, என் மேல அக்கறையோட இருந்த ஒரே ஆளு ஹூசு மட்டும்தான். ஆனா அவரும் கிளம்பிட்டாருன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ காண்டாய் அவங்க கையை தட்டி விட்டு அங்கிருந்து எந்திரிச்சிடுறாரு. என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவர் இவ்வளவு கோவப்படுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட அப்பா அவரு அவங்கள பத்தி விசாரிச்சிட்டு இருக்க. அவரோட அசிஸ்டன்ட் யாங்கோ இப்ப ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அவரும் நான் ஆசைப்படுறதுல அவ எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணுங்கிறது மட்டும்தான். அவர் அசிஸ்டண்டும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சமக்கோத்தோட அவங்க கசினை பார்க்க வராங்க. அந்த மாஸ்டர் நான் கண்டிப்பா சும்மா விட போறது இல்ல. ஏய் இப்ப என்ன சொல்ல வர? அவர் அடிக்கணுமா? என்னால முடியாது. ஒன்னு யாரா பண்ண சொன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஆட்டையை போட்டு வந்து அந்த டாலிசமா வெளியே எடுக்கிறாங்க. கண்ட்ரோலிங் டாலிசமா? ஆனா இது வேலை செய்யுமா என்ன? உன் அறவை நீ வைக்காம இருந்தாலே போதும், இது கண்டிப்பா வேலை செய்யும். நம்ம ஹீரோவா அந்த பக்கமா வர எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க மாஸ்டர் போலாம். அவரை முன்னாடி போக விட்டு அவங்க அந்த டாலிசம் எடுத்து டக்குன்னு அவர் சட்டையிலேயே ஒட்டிடுறாங்க. ஆள் அதே இடத்துல நின்னுறாரு. அவங்க கசினால அதை நம்பவே முடியல. அட நிஜமாவே இந்த டாலிசம் வேலை செய்யுது. பின்ன என்ன, சீக்ரெட் ரூம்ல இருந்து ஆட்டையை போட்டுருக்கான். மாஸ்டர் அப்படியே லெஃப்ட் சைட்ல 2 அடி எடுத்து வைங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரியே பண்ண இப்ப ரைட்டு, அவரும் அதே மாதிரியே வர்றாரு. இப்பதான் நீங்க நல்ல புள்ள ஜுஜுன்னு சொல்லி அவரை கொஞ்சம் முக்கிய. கசின் டைத்து வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா அவர் மவுண்டைன்ல இருந்து கீழே கூட்டிட்டு போக சொல்லு.
சொல்லலாம். ஆமா, காசு எவ்வளவு வச்சிருக்க? ஆள் பாக்கிட்ட நோண்டி பார்த்துட்டு 10 நயா பைசா இல்ல, நீலாம் எதுக்கடா உயிரோட வாழ்றன்னு சொல்லி அவங்களும் பச்சை பச்சையா அவரை கேக்குறாங்க. இப்ப செலவுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சூப்பர் ஐடியா வருது. அந்த ஐடியாவும் நம்ம ஹீரோ தான். அவங்க அப்படியே ஒரு பக்கத்துல வந்துட்டு மாஸ்டர் வச்சுதான் நம்ம சம்பாதிக்க போறோம். நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஃபேன் பேஸை யூஸ் பண்ணி அவரோட ரைட்டிங்க கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. கூட்டம் அலமோதுது. அவரும் அவங்களோட ஆர்டரை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் செமையா கல்லா கட்டிடுறாங்க. அடேங்கப்பா, மாஸ்டர் யூஸ் பண்ணி இந்த ஜில்லாலே நம்ம பெரிய பணக்காரனா எல்லாம் போலயே. சரி, இப்ப காசு ரெடி பண்ணியாச்சு, கிளம்புவோம்னு சொல்லி அவங்க அந்த இடத்த சுத்தி பார்க்க ஃபுல்லா காட்ஸா சுத்திட்டு இருக்கானுங்க. திரும்பவும் நம்ம ஹீரோவை அவங்க கூப்பிட அவரும் அப்படியே அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அவங்க எல்லாரையும் ஃப்ரீஸ் ஆக்குங்க. அவர் அப்படியே ஒரு பவுசை யூஸ் பண்ண காட்ஸ் எல்லாரும் ஃப்ரோசன் ஆயிடுறாங்க. ஆனா ஒரு சில செகண்ட்லயே திரும்பவும் ரிலீஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை டாலிசம் வேலை செய்யலையா என்ன? மாஸ்டர் ஒன்னு ட்ரை பண்ணுங்க. அவரும் அதே மாதிரியே பண்றாரு. ஆனா ஆளுங்களும் ரிலீஸ் ஆயிடுறாங்க. திரும்பவும் திரும்பன்னு சொல்லி அவங்க அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கு. கசின் ஒரு பக்கம் ரூம்ல அம்போன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு வழியா யாம்போ இப்ப மவுண்டன் விட்டு கீழே போயிருப்பா. ஆனா என்ன கூட சுத்துற என்ன கழட்டி விட்டுட்டா. எப்படியோ நல்லா வாழ்ந்தா சரி. ஆனா இங்க நடக்கிறதே வேற. மீண்டும் ட்ரை பண்ணி பவர்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஹீரோவோட அவருக்கு கமெண்ட் கொடுத்து நம்ம ஹீரோயின் வீக் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலேயும் நம்மளால முடியாதுப்பா. மாஸ்டர் என்ன தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைங்க. அவரும் அவங்கள தூக்கிட்டு போய் அப்படியே பெட்ல போட்டுறாரு. கிளம்ப போனவர் கையை நம்ம ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. நீங்களும் இங்கே இருங்க. அவரும் அப்படியே அவங்க பக்கத்துல உட்காந்துக்க. டைமும் அப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப அப்படியே வீடியோவும் செஞ்சிருது. நம்ம ஹீரோ அவங்க பக்கத்துல உட்காந்து மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் லைட்டா முழிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க அப்படியே சிரிப்ப போட, அடச்சை இப்ப எதுக்காக பல்ல காட்டுற? நம்ம ஹீரோக்கே தெரியாம அவங்க அவங்களோட கைய அப்படியே உருவி எடுக்க ட்ரை பண்றாங்க. மெதுவா அவங்க அப்படியே நம்ம ஹீரோ கையில இருந்து அவங்க கையை ரிலீஸ் பண்ண அவரும் அப்படியே முழிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. நீ என்ன பண்ண? டாலிசன் பவர் காணாம போயிட்டு போல. மாஸ்டர் நான் எதுவும் பண்ணல. உங்களை வச்சு சில லெட்டர்ஸ் எழுதி வாங்கின, அப்புறம் அவ்வளவுதான். அவரு நம்புற மாதிரி தெரியல. உண்மையை சொல்லுன்னு சொல்ல சில பேர் உங்க கையை தொட்டு போக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டா அவ்வளவுதான். நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறாரு. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பா. அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக, மாஸ்டர் என்ன நீங்க தான் டவுன் மவுண்டனுக்கு கூட்டிட்டு போகணும். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கிடைச்ச மொத்த மட்டும் நான் உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். அவரும் அவங்கள அப்படியே பாக்குறாரு. டவுன் மவுண்டன் போறது உனக்கு அவ்வளவு முக்கியமா? நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்ல அவர் அசிஸ்டன்ட் சொன்னதை அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. ஒரு நாள் அவங்க கண்ணெல்லாம் சவுந்து அப்படியே உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நீங்க உங்க லவ் ட்ரைல சக்சஸ் ஆவீங்க. நம்ம ஹீரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். நம்ம ஹீரோயின் பல்ல கட்டிட்டு, இது போதும் மாஸ்டர், நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். என்ன கிஸ் பண்ணுன்னு அவரு சொல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன கிஸ் பண்ணுன்னு சொன்ன? அது என்ன அவ்வளவு கஷ்டமா? நம்ம ஹீரோயின் அது ரொம்பவே கஷ்டம் தான் மாஸ்டர், என்னால முடியாது. அப்ப சரி நானும் கிளம்புறேன். அவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்களோன்னு தெரியல. டக்குன்னு அப்படியே ஒரு கிட்ட ஓடி வந்து நம்ம ஹீரோவோட லிப்ஸ்லயே அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதை விட நம்ம ஹீரோ ஆள் அப்படியே உறைஞ்சே போயிடுறாரு. ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா போஸ் கொடுத்துட்டு இருக்கு. மாஸ்டர் நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இப்ப என்ன டவுன் மவுண்டன் கூட்டு போங்க. உறைஞ்சு போன நம்ம ஹீரோவும் ஒரே வச்சு நம்ம ஹீரோயினும் அப்படியே டவுன் மவுண்டனுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கேம்லிங் விளையாட வரலையான்னு கூப்பிடுறாங்க. அடவிடியா, நான் வேற ஒரு முக்கியமான வேலையை வந்திருக்கேன். சைட்ல நிறைய மாஸ்க் எல்லாம் இருக்கு. அவங்க ஒரு ஃபாக்ஸ் மாஸ்க வாங்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. மாஸ்டர் என்னைய தேடிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்காக தான் அதை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ஃபாக்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமான்னு ஒரு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா அப்பாக்கு தான் அது பிடிக்கவே பிடிக்காது. அவரு எதனாலன்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிக்கும். அப்படியே அவரு காதுகிட்ட போய், அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு அழகான குட்டி ஃபாக்ஸும் இருக்கு, அது பார்க்கவே கியூட்டா இருக்குன்னு சொல்லி அவங்க பல்ல காட்ட நம்ம ஹீரோவும் லைட்டா குசியாகிறாரு. ஆனா என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு அது சொல்லிக்காம கொள்ளாம என்ன விட்டு போயிடுச்சு. நான் திரும்ப அதை மீட் பண்ணுவேன்னு கூட தெரியலன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ, நீங்க ஒருத்தர் சந்திக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். அவங்களும் ஆமாலன்னு சொல்லி திரும்பவும் குசிட்டு, மாஸ்டர் அங்க பாருங்கன்னு சொல்லி அவர் அப்படியே அங்க இழுத்துட்டு போக நம்ம கசினோ இப்ப பேலஸ் விட்டு எஸ்கேப் ஆக ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆனா குதிச்ச வேகத்துக்கு அவரு கால் கையில சிக்கிடுறாரு. அவர் அள்ளிட்டு வந்து ஹெட் முன்னாடி கொட்டிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி தான் விசாரணை போயிட்டு இருக்கு. அங்கிள் நீங்க கவலைப்பட வேணாம், மாஸ்டர் தான் அவளை கூட்டு போயிருக்காரு. அவ கண்டிப்பா சேஃபா தான் இருப்பா. என்ற கிறுக்கு பையில அந்த மாஸ்டரே சேஃபான்னு தெரியல, இதுல மாஸ்டர் கூட அவ சேஃபா இருப்பாளா? இல்ல அங்கிள், அவளுக்கு உள்ளே இருந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சான். அதான் ஒரு 2 நாள் வெளியே சுத்திட்டு வரட்டுமேனு அவரு சமகாண்டாகிறாரு. அவளை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? இந்த நேரத்துல அவளை அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் அப்படியே அவங்கள தேட போக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஜாலியா ஊர்ல சுத்தி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. எந்த கவலையும் இல்லாம நம்ம ஹீரோவும் அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவரை இப்ப வேற ஏதோ ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு போற மாதிரி தெரியுது. மாஸ்டர் இந்த இடத்துல எதுக்கு இதெல்லாம்?
அவர் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் தட்டி விட்டுட்டு கெஸ்ட் வந்திருக்கோம் வந்து பிக்கப் பண்ணிக்கங்கன்னு சொல்ல ஒரு லேடிஸ் கூட்டமே வந்து அவங்கள அப்படியே உள்ள கூட்டு போக ஆரம்பிச்சிடுது. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் போல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கண்ணத்தெல்லாம் கிள்ளி அவங்க அப்படியே கதை பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம அப்படியே முடிச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சிட்டி ஃபுல்லா தேடுதல் வாட்டியும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் எல்லா என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்க கண்டிப்பா உள்ளதா இருக்கணும். கசின் ஒரு பக்கம் அவங்க வழக்கமா போற ஹோட்டலுக்குலாம் அவங்கள தேடி போக எங்கேயுமே அவங்கள காணோம். நம்ம சூக்கையும் அவங்க சிஸ்டரும் கூட அதை நோட் பண்றாங்க. என்னாச்சுன்னு அவங்க விசாரிக்க யாங்போ திரும்பவும் காணாம போயிட்டா. ஆனா அவளை உங்க ஹெட் லாக் பண்ணி தானே வச்சிருந்தாரு. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. புயலுக்கே பூட்டான வசனம்லாம் பேசிட்டு எப்படியாவது அங்க எஸ்கேப் ஆயிடுவான். நம்ம சூக்கி ஒரு பக்கம் அவன் நேரத்துக்கு தொலைஞ்சு போயிருப்பான்னு சொல்லி அவங்க வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிக்க நம்ம கசின் ஏதோ ஒரு ஐடியா வந்துட்டு அவங்கள தேடிட்டு திரும்ப அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவங்க சிஸ்டரும் அப்படியே முழிக்கிறாங்க. அப்படியே எபிசோட் 5 முடியுது. நம்ம ஹீரோயினுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு, அவங்க அப்பா ஏன் இந்த அளவுக்கு பதறாரு, நம்ம ஹீரோ லவ் சக்சஸ் பண்ணாரா இல்லையா, சூ ஃபேமிலி அவங்க கிட்ட இருந்து அப்படி என்னதான் எதிர்பார்க்குதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.